வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசன திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 2/1/2025 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுதும் திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், பின்பு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் 9 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களை, மேஷராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பதவி விஷயமாக இருந்த இடையூறுகளை சரி செய்யும் நாள். ஒரு வேலை விஷயத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருந்தால் அவற்றை பேசி தீர்க்கும் நாள். உறவுகளோடு இந்த பகைகளை பேசி தீர்க்கும் நாள். மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்படக்கூடிய கருத்து முரண்பாடுகளை சரி செய்யும் நாள். இந்த நல்ல நாளில் சென்னை கோயம்பேட்டில் அருள்பாலிக்கூடிய குறுங்காலீஸ்வரர் மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கிற ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில குழப்பமான முடிவுகளை கூட தெளிவாக எடுக்கிற நாள். நிறைய விஷயம் குழப்பமா இருக்கு. ஜென்மத்தில் குரு பகவான், சனி பகவான் 10ஆம் இடத்துல சாதகமாக பயணம் பண்ணி கொண்டிருந்தாலும் பொருளாதார நெருக்கடி, பொருளாதாரத்தில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை என்றாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கூடிய வடிவுடையமான மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால தினம் அவரவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் செஞ்சதுதான் சரின்னு வாதிடுவாங்க. அந்த வாதிட்டால் அதன் மூலியமாக லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சண்டை தான் மிஞ்சும். அதனால இந்த சந்திராஷ்டம நாளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தானத்திலே சிறந்தது, ரொம்ப ரொம்ப சிறந்தது நிதானம். இந்த சந்திராஷ்டம நாளில் நிதானத்தை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடைபெற்று விடும். இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் அஸ்ஸாமில் அருள்பாலிக்கூடிய ஹவுகாத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காமாக்கினா தேவி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமத்து சனி காலத்திலேயும் புதிய நண்பர்கள் கிடைத்தார்கள். அவர் முழுமையாக எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று திட்டமிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய நாள். திடீர் திருமணம், நீங்கள் கடகமாக இருந்து சனி வக்ரமாக இருந்து குரு வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக திடீர் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய தை மாதத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கு இப்பயே நிச்சயதார்த்தம், இப்பயே பெண் பார்க்கும் படலம், மணமகன் பார்க்கும் படலம் என்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். திருப்புல்லானியில் அருள்பாலிக்கூடிய பெருமாளை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர், சிம்மராசியை பொறுத்தவரை சிரமங்கள் குறையும் நாள், வளர்ச்சிக்கு வித்திடும் நாள். அதே சமயத்தில் கடன் நோய் எதிரியை வெல்ல பொருளாதாரத்தை செலவிடும் நாள். பொருளாதாரம் செலவாகும், காசு செலவாகும், ஆனால் நிம்மதி. இப்போ ரொம்ப நாளாக அந்த கால் வலி இருந்து இப்போ ஹாஸ்பிட்டல் காமிச்சேன். ரொம்ப நாளாக இந்த பேக் பெயின் இருந்துச்சு, அதுக்கு ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன். ரொம்ப நாளாக இந்த கடன் தொல்லை இருந்ததுக்கு அதுக்கு நான் வட்டி கட்டினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். திருக்கழுகுன்றத்தில் அருள்வாழக்கூடிய கழுகாசலமூர்த்தி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு பல விஷயங்கள் நடைபெறப்போ, நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறும். உறவுகளோடு இந்த பகைகள் விலகும், நல்ல மனிதர்களை சந்திக்கலாம், நல்ல விஷயங்கள் நடைபெறப் போகுது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும் சில நெருக்கடிகளை கொடுப்பார். இந்த நேரத்தில் திருவனந்தபுரத்தில் அருள்பாலிக்கூடிய
பத்மநாத சுவாமி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்கு துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சந்திர பகவான். சில அலைச்சல்கள், சில போராட்டங்கள், சில தடைகள் எத்தனை இருந்தாலும் அஷ்டமத்து குரு வக்ரமாகி இருக்கிறார். சனீஸ்வர பகவான் சாதகமாக இருக்கிறார், சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் தடைகளை உடைத்து வருமானம் பார்க்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தடைகளை உடைத்து வருமானம் பார்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான். பயணம் வெற்றி. ஏன்னா சனி பகவான் தன்னுடைய தாக்கத்தை குறைத்து 5ஆம் இடத்தை நோக்கி நகரப் போகிறார். பல நல்ல விஷயங்கள் நடைபெற போகுது. உறவுகளோட பகைகள் விலக போகுதுங்க. சின்ன சின்னதாக பேசி பல நல்ல விஷயங்களை சாதித்து காட்ட போறீங்க. கணவன் மணி ஒற்றுமையானது பலப்பட போகுது. இந்த நல்ல நாளில் விருச்சிக ராசிக்காரர்கள் தேனியில் அருள்பாலிக்கக்கூடிய குச்சனூரில் அருள்பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான். தனம் பணம். ஏன்னா தோல்விகளை கண்டு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தோல்வியை உடைப்பதற்காக பிறந்த ஆண்டு தான் இந்த 2025ஆம் ஆண்டு. இதில் தனம் பணவரவு பெருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தனம் பணத்தை தனுசு ராசிக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா காசி விஸ்வநாதர் விசாலாட்சியும் தான். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை காசிக்கு சென்று வந்து விட வேண்டும். காசிக்கு போவது சிவபெருமானின் முழு கடாட்சம் கிடைக்க உங்களுக்கு வழிவகுக்கும். இந்த நல்ல நாளில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில தலைவலியான விஷயங்களை சிந்தித்து செயல்பட்டு நல்ல முடிவெடுத்து வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாள். விஷயம் டஃப்பு தான், சிரமம்தான். அதை எப்படி நம்ம கையாள போகிறோம் என்று மன உளைச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் சிந்தித்து செயல்பட்டால், இறை வழிபாட்டை மேற்கொண்டால் அவற்றை வென்று காட்டும் திறன் கிடைக்கும். இந்த நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காற்றழகிய சிங்கபெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போகுதுங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல அழுத்தங்களை குறைத்து விடுவார், பல நல்ல விஷயங்களை செய்து விடுவார் என்று இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சென்னை பாடியில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான். 7.5 சனி வேலை போச்சு. புதிய வேலையில் பயங்கரமான உழைப்பு, பயங்கரமான அலைச்சல், பயங்கரமான மன நிம்மதி கெடுதல் என்று இருந்தாலும் மனதைரியத்தோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்கார் சந்திர பகவான். புதிய முயற்சியில் வெற்றி. இந்த நேரத்தில் மதுரை திருமோகூரில் அருள்பாலிக்கூடிய பெருமாள மனசில் நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்றைய திருவோண விரதம். திருவோண விரத நாளில் சத்யநாராயண பூஜை செய்வது, திருப்பதி ஏழுமலையா நின்ற பெருமாளை வழிபடுவது, இவையெல்லாம் புதன் யோகத்தை அள்ளி கொடுக்கும். புதன் தான் புத்திக்காரகன், சிந்திக்கும் திறன்காரகன். டைமிங்கில் ஒருத்தன் அடிக்கிறான்னா அவனுக்கு புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். டைமிங் ஜோக் அடிப்பான், டைமிங்கில் டக்குன்னு கரெக்டாக பேசிடுவான், எந்த ஒரு விஷயத்தையும் அந்த டைமில் சரியாக செய்யணும்னு நினைப்பான். அப்படி இருக்கா அங்கே புதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்படி உள்ளவர்கள் திருவோண விரதம் இருந்தால் மேலும் பலம் கூடும். அப்படி இல்லாதவர்கள் புதனை கேட்ட டைமுக்கு எதையும் செய்ய முடியல, டைமுக்கு பேசிக்க முடியல, அந்த இடத்துல எனக்கு வரலை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் திருவோண விரத நாளில் பெருமாளை வழிபடும் போது அந்த டைமிங் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் செய்யும் திறனை புத்திக்காரனாக இருக்கக்கூடிய பெருமாள் தருவார். இன்று அனைவரும் திருவோண நாளில் பெருமாளை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.